வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மள்ட்ட ஒரு செடான் டைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 12 வண்டி இருக்குது. அதில் ஒரு 9 வண்டி எடுத்து நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது. ஆனால் ஒரு 3 வண்டி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டில் உங்களுக்கு 3 வண்டி ஒரே மாதிரியான வண்டி இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவர்லெட்டு, இண்டிகோ, ஹுண்டாய், அப்புறம் வந்து ஸ்கோடா, செவர்லெட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் மாருதி XS4 இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக நம்ம என்னென்ன வண்டி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி மாருதி சுசுகி SX4. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2009 மாடல். ஒரிஜினல் பெயிண்ட் தான் அதை அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பேக் சைட் பாருங்கள். வண்டியில் பெரிய ஆடியோ டென்ட்டு இருக்கிற மாதிரி இல்லை. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த வண்டியோட 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது. பார்த்திங்கன்னா ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. லெதர் சீட்ஸ் பாருங்கள், லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. நல்லா ரூஃபெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டு. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,85,000 வருது. 2009 மாடல் பெட்ரோல் வண்டி. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி மட்டும் நம்ம ஒரு 5,000 செலவு பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நெகோசியேட் ப்ரைஸ் தான், நேரில் வாங்க இதை பார்த்து பண்ணி கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் க்ரூஸ். 2010 மாடல் டீசல் வண்டி. வண்டி பார்த்திங்கன்னா ஏர் பேக் டைப்பு, அலாய் வீல் எல்லாம் வந்துடும், ஒரிஜினல் பெயிண்ட்டு. வண்டி இது ஒரு நல்ல ஒரு லென்த்தியான வண்டி, ஒரு நல்ல ப்ரீமியம் டைப் காரும் கூட. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்தோம்னா பாடியிலேன்னு ஒரு 80% இருக்குது. இது காலையில் நேரத்தில் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால அந்த ஷேடோ அடிக்கிறதுனால கிளியராக உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, 2 ஏர் பேக் வந்துடும், ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது, அதுக்கப்புறம் ஒரு ஏசி வந்துடுது. லெதர் சீட்ஸ் பாருங்கள், நல்லா கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்காங்க. பேக்லேயே வந்து நல்ல ஒரு லக்ஸுரி டைப்பில் நல்ல ஸ்பேஸியான வண்டியும் கூட. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,20,000 வருது. அது நெகோஷியேட் ப்ரைஸ் தான், ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த வண்டி மார்க்கெட்டில் அதிக ரேட்டுக்கு போய்ட்டுருக்கு, இருந்தாலும் நம்மள்ட்ட கம்மி தான். ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 29 வரைக்கும் எஃப்சி இருக்குது. பாடி லைன் ஒரு 80% இருக்கும். அலாய்ஸ் வீல் எல்லாமே வந்துடுது. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுங்க, பவர் ஸ்டேரிங், ஆடியோ சிஸ்டம் இன்பில்ட்டாக இருக்குது. உள்ளே டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க டேஷ்போர்டில். ஒரு லெதர் சீட்ஸ் பாருங்கள், நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா ஸ்பேஸியான வண்டியும் கூட. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2 lakhs வருது. 2008 மாடல். உங்களுக்கு ஏர் பேக்கு, ABS எல்லாம் ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஸோ இந்த 3 வண்டியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல லக்ஸுரியான வெஹிக்கிள். ஸோ அடுத்து நம்ம லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் எலன்ட்ரா. 2005 மாடல். FC 25 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு ஏர் பேக் டைப் வண்டி. அலாய் வீல், ஏர் பேக் எல்லாம் வந்துடும். லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல லென்த்தியான வண்டி, சூப்பர் டைப் இது. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ். டீசல் வேரியண்ட் வண்டி வேறு. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி வந்து நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டியில். ஏன்னா பேரிங் நாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சீட் கவர்ஸ் பாருங்கள், நல்லா லக்ஸுரியாக இருக்கும் சீட் கவர்ஸு. அதே மாதிரி நல்லா ஸ்பேஸியான வண்டி தான் அது. 2005 டீசல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,20,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான், நேரில் வந்திங்கன்னா எதாவது ரீசனபிளாக பண்ணி கொடுக்கலாங்க. டாட்டா இண்டிகோ செடான் டைப் வண்டி. 2006, 26 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வண்டி. பெரிய ஆடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை. வண்டியோட பாடி லைன்லாம் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது, ஒரு 80% சொல்லலாம். இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். நார்மல் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஆடியோ சிஸ்டம் இருக்குது, லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் வண்டின்னு சொல்லலாங்க. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,10,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான், கொஞ்சம் ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2006, 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது.
அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டொயோட்டா கொரோலா 2005 மாடல். இது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் கார் தான். ஸோ ஏர்பேக் டைப்பு, ஒரிஜினல் பெயிண்ட் தான். உங்களுக்கு அலாய் வீலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கு, அதுக்கப்புறம் ஏர்பேக் 2. ஸோ பாடி லைன் ஒரு 80% அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், 2 ஏர்பேக் வந்துடுது, ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. லெதர் சீட் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. லெதர் சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ஸ்பேஸியாக இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரி வண்டி. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸும் கம்மி தான். 2005. உங்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பெட்ரோல் வண்டி. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,35,000 வருது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது அந்த 3 வண்டி ஒரே ரேட்டு. எந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 1,49,000 ரூபா. இது ஆஃபர் ப்ரைஸ்லாம் கிடையாது. ஸோ வண்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல். அடுத்த வண்டி 2011 மாடல். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2007 மாடல். 2007 மாடலும் ஒரே ரேட்டாக நீங்கள் கேட்கலாம். ஸோ குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு. ஸோ ஒவ்வொரு வண்டி 3மே வந்து பார்த்திங்கன்னா டீசல் வண்டி தான். நல்ல மைலேஜ் டிபெண்ட் பண்ணுற வண்டி. என்ஜின்லாம் வந்து பிரச்சனை கிடையாது, நல்லாயிருக்கு. நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன். இந்த 3 வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்டீரியரு. 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் நல்ல லக்ஸுரியாக இருக்கும். இந்த வண்டி லெதர் சீட்ஸ் தான். 3 வண்டிக்குமே பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் 3 வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். இந்த வண்டி 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸு எல்லாம் வந்துடும். இந்த 3 வண்டி ஒரே கேட்டகரி தான். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது 10 மாடலு. இது ஏர்பேக் டைப். ஸோ இந்த வண்டி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் டைப் வந்துடும். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், 2 ஏர்பேக் இதில் ஃப்ரண்ட்டில் வந்துடுது. லெதர் சீட்ஸ் பாருங்கள் போட்டிருக்காங்க. இதில் ஒரு சீட் மட்டும் டேமேஜ் இருக்குது, அதை நம்ம மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா 3மே ஒரே மாதிரி கேட்டகரி வண்டி தான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஒரு 9 வண்டி நம்ம என்னென்ன பிராண்டில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த 3 வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டு. ஸோ இந்த 3 வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான், 1,49,000 வருது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்.